அவ்வளவுதான். அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றி தெரிவித்து உங்களை எல்லாம் வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா துவங்கி இருக்கோம். ஆமா, சிறப்பா நடத்தி முடிச்சு விடுவான். அது நம்ம வேலை இல்லையா? ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு விட்டான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆரம்பிச்சாச்சு. எல்லா விஷயத்தையும் எளிதாக ஆரம்பிச்சு விடலாம். ஆனா அதை நல்லபடியா கொண்டு முடிக்கிறதுக்கு அதுதான் சிரமம். கண்டிப்பா எப்படி முடியுமோ, என்னமா முடியுமோ, எங்க போய் முடியுமோ, இல்ல பொசுக்குன்னு முடிஞ்சு போகுமோ அப்படிங்கிற குழப்பம். அந்த குழப்பம் வரவே கூடாது. வரக்கூடாதுங்க. நல்லபடியா முடிக்கணும். நம்ம ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டு அதுலயும் ஒரு முக்கியமான நாள் இன்றைய நாள். என்ன நாள்? நம்ம நாடக ஓகே பதறாம பாருங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. வேகமா சொல்லுங்க. கரண்ட் வேலை மெருமா பாருங்க. அவசரத்தில் அண்டாக்குள்ள கூட கை நுழையாது. அதை சொல்லுங்க. மெதுவாக பதறாம பாருங்க. ஒன்றும் சிரமம் இல்லை. மாற்றி கீத்தி வேற ஓட்டையில் சொருகிவிடாம. எது நிறைய ஓட்டை இருக்குல்ல அதில். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கு சொன்னேன். என்ன நாள் அது? அது என்ன நாள் யாருக்கா தெரியுமா? நம்ம நாடக நடிகர்களுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள். என்ன அது தெரியாதா? அது உண்மைதான். தெரியாது. இன்று உலக நாடக தினம். இன்னைக்கு தான். ஆதி காலத்திலே தெருக்கூத்திலே ஆரம்பித்து மேடை நாடகத்திலிருந்து அப்புறம் பறையாட்டம், தப்பாட்டம், காலாட்டம், சிலம்பாட்டம், இப்படி அத்தனை கலைகளுக்கும் உகந்த பித்தலாட்டம் நாள். அது ஒன்றும் தவிர அது எந்த காலத்திலையும் மாறாது. ஆக நாடக தினம் இன்றைய நாள் நம்ம நாடக கலைஞர்களுக்கு. அதனால்தான் சென்னை ஈலைசை நாடக மன்றத்திலிருந்தும் தமிழக அரசுடைய உதவியோடு 32 மாவட்டங்களிலும் கலை சங்கமம் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். காரணம் இந்த நாடக தினம். இந்த நாடக தினத்திலே இந்த நாடகத்துக்கு நம்ம ஊருக்கு நம்ம வந்திருக்கோம்னா எவ்வளவு அது பெரிய யோகம் நமக்கு. நம்ம ஊருக்கு அதை காட்டிலும் பெரிய யோகம். அதை காட்டு அதுல இந்த நாடகத்தை பிரார்த்தனை வச்சிருக்காங்கன்னா அவங்க எதிர்பாராம இந்த நாள்ல கண்டிப்பா வச்சிருக்கிறது சூப்பர். அவங்களுக்கு ஒரு பெரிய யோகம். நாடக தினத்தினுடைய முன்னிட்டு இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கும் நடிகர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்பணியை இனிதே துவங்கி இருக்கிறோம்.
நல்லபடியா நடத்திடுவான். ஆமா, கூட்டமும் அமோகமா இருக்கு. அமோகம், நல்ல கூட்டம். நல்ல கூட்டம் இருக்கிறது பெருசு இல்ல. அப்புறம் என்ன பெருசு? கூட்டம் இப்படியே இருக்கணும், அதான் பெருசு. இருப்பாங்க, நம்ம ஊர்ல இருப்பாங்க. விடிய வரைக்கும் இப்படி இருந்து கூத்து பாத்தீங்கன்னா நாங்க கூத்தாடுறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லுங்க. ஏன்னா கலைஞனுக்கு நடிகர்கள் வந்து முக்கியமான விஷயத்துன்னா ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. இப்ப ரசிகர்ல போய் முகம் பார்க்கிற கண்ணாடின்னு உதாரணமா ஏன் சொன்னேன்? என்ன காரணம்? உதாரணம் சொல்றதுக்கு 1000 பொருள் இருக்கு. ஆனா கண்ணாடியை போய் உதாரணமா உங்களுக்கு சொன்னேன்னா எங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது நீங்க தான். அதனாலதான் உங்களை கண்ணாடி சொன்னேன். உலகத்துல உண்மையை பேசக்கூடியது கண்ணாடி மாத்திரம்தான். மத்த எல்லாமே பொய் பேசும். ஹரிச்சந்திரன் கூட ஒரு இடத்துல பொய் சொன்னார்னு ஒரு கதையில சொல்றாங்க. உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? அந்த அதுக்குள்ள ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். அவ்வளவுதான். நல்லது மாத்திரம் எடுத்துக்கிடுவான். ஆனா பொய் சொல்லாதது கண்ணாடின்னு சொன்னே. ஏன், என்ன காரணம்? இப்ப மோகன்தாஸ் நல்ல மனுஷன். ஆமா, தங்கமானவன், அதுல எந்த மாற்றம் இல்லை. என்னமோ கால சொல்லலையோ கிரக பலனோ என்னமோ தெரியல, ஒரு நாள் திடீர்னு தண்ணியை ஓவரா போட்டுவிட்டு சரி கீழே விழுந்து மேலே விழுந்து மூஞ்சி முகரை எல்லாம் கரியாகவும் சேராகவும் அப்பிட்டு வர்றேன். நான் எதுக்கு நின்று சொல்றேன், என்னடா தம்பி மோகன், நீ நல்ல தொழிலாளி, இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியாடா, எப்போதும் இப்படி வர மாட்டேன்னு கேட்டா என்னன்னு சொல்ல தெரியுமா? என்ன உன் ஜோலி மேயரை பாரு, எனக்கு தெரியும் சொல்லுவேன். ஆனா அவன் முன்னாடி கண்ணாடியை தூக்கி காமிச்சிட்டோம்னா சத்தம் இல்லாம துண்டு எடுத்து அவன் முகத்தை தொடச்சுக்குவேன். ஓஹோ, ஏன் நம்ம கிட்ட இருக்கின்ற குறையை நமக்கு சுட்டி காட்டுவது கண்ணாடி மாத்திரம்தான். அதுபோல் எங்கள் முன்னாடி எங்களுக்கு நீங்க கண்ணாடியா இருந்து எங்க நிறைகுறைகளை சுட்டி காமிச்சா நாங்க அதை நல்லபடியா செய்ய காத்திருக்கோம்னு சொல்லி உங்க ஒத்துழைப்போடு நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, முதல்ல நோட்டீஸை வாசிக்கிறோம். ஆமா, என்ன நாடகம், எதுக்கு வந்திருக்காங்க, யார் யார் வந்திருக்காங்க, என்ன வேஷம் போட போறாங்க அப்படிங்கிற தகவல்களை முதல்ல அவங்களுக்கு சொல்லிட்டு மற்ற சொந்த தாக்கல் இருந்தா அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம். பின்னாடி வச்சுக்கலாம். இது நமது குள்ளம்பட்டி ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த சிங்கார கலைஞர்கள் கணபதி பிளேயார்ஸ் ஹாலோ பிளாக் சரளப்பட்டி குள்ளம்பட்டி சார்ந்த உரிமையாளர் எம் சுரேஷ் சத்யா அவர்கள் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இந்த சிங்கார கலைஞர்கள் நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் இந்த விமர்சையாக இங்கே நடைபெறும். என்ன நாடகம்? வள்ளி திருமணம். எதுக்காக இந்த வள்ளி திருமண நாடகம் வைக்கணும்? வள்ளிக்கு கல்யாணம், அது எங்களுக்கு தெரியுது. அப்புறம்
வருஷா வருஷம் வள்ளிக்கு திருமணம் மட்டும் வைக்கிறீங்களே. ஆமா. ஒரு வருஷமாவது சாந்தி முகூர்த்தம் வைக்கிறீங்களா? நல்ல ஒரு அப்படின்னு யாராவது வளகாப்பு வைக்கிறீங்களா? சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம், அப்புறம் கூட வளகாப்பு வைக்கலாம். சரிங்க சரிங்க. அது நடக்குதா நடக்கல நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. அது சரி. இந்த வள்ளி திருமண நாடகத்தை எதுக்காக ஓயாம ஊர்களில் வைக்கணும்? அதான் சங்கரதா சுவாமிகள் அவர் தான் எங்களுடைய நாடக ஆசா, நாடக தந்தை. அவர் எழுதி வச்சது, அதை நாங்க ஆடித்தான் வயிற்று பிழப்புக்கு கஞ்சி குடிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அதுல எந்த கொஞ்சம் நஞ்ச நாடகம் எடுக்கல, கிட்டத்தட்ட 60-70 நாடகம் எழுதியிருக்காரு. இதுல பல நாடகங்களுக்கு ஹரிச்சந்திரா, பவளக்குடி, சத்யவான் சாவித்திரி, பாமா விஜயம், லீலாவதி, பொன்னசங்கர், பாசிபதா, அதெல்லாம் இதுல மகமாயி, முத்தாளம்மன், அதெல்லாம் சங்கராசாமி எழுதல, பாண்டிச்சாமி. இது பூரா நம்மளால எழுதுனது. சுவாமிகள் எழுதிய நாடகம் அதுவல்ல. சுவாமிகள் எழுதிய நாடகம் இதுவெல்லாம் தான். லீலாவதி, அனுஷியா, பக்த மார்க்கண்டேயன், பக்த பிரகலாதன், இப்படி பல நாடகங்கள் சுவாமிகள் எழுதியிருக்காரு. சரி. ஆனால் கிராமங்கள்ல அதிகமாக இந்த வள்ளி திருமண நாடகமே வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, இந்த முருகனுடைய சரித்திரத்தை ஊர்ல வச்சா அதுல இந்த நாடகத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நிறைவு காட்சி எதுனா வள்ளியும் முருகனும் மாலை மாற்றுகின்ற காட்சி வரை யாரு இருந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா. அப்ப ஏன் எனக்கு கிடைக்கலன்னா எங்கிட்ட சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது. ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு உட்கார்ந்து பார்த்தா தான் அது நடக்கும். இன்னொன்னு, முருகன் மாத்திரம் எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா மலை மேலே ஏறி உட்கார்ந்துருக்கா பாத்தீங்களா? ஆமா. மத்த எந்த சாமியாவது அப்படி எல்லாரும் சொல்லிருக்காங்க, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஏன் மலைக்கு போய் உட்கார்ந்துருக்கேன் முருகன்? ஏங்க அப்படின்னா, உயரமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறது காரணம் என்னடான்னா, நான் மட்டும் உயரமான எடுப்பது அல்ல, என்னை தேடி வருகின்ற பக்தர்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு தான் நான் உயரமான இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னு முருகன் அழகா சொன்னான். அதனாலதான் முருகனை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா சௌபாக்கியம், எல்லா அருளும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இந்த வள்ளி திருமண நாடகத்தை ஓயாம நம்ம ஊர்ல வைக்கிறோம். அது மாத்திரமா? சரி, இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த வள்ளி திருமண நாடகத்தை முழுமையாக பார்த்தால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும் சொல்றீங்க. ஆனா அது பொய். அதெல்லாம் கிடையாது. என்னங்க சொல்றீங்க? அப்படிலாம் எந்த தோஷமும் எதை பார்த்தாலும் விலகாது, தீங்காது. நம்ம ஜாதகம் பிறக்கும் போது நம்ம தலையில என்ன எழுதி அனுப்பிச்சானோ அது நடந்துதான் தீருமே தவிர, எந்த முதல்ல செவ்வாய தோஷம் சொல்றதே தப்பு. என்ன சொல்றீங்க? அது இந்த ஜாதகம் பார்க்கிற ஆளுக்கு, ஜோசியக்கார ஆளுக்கு பண்ணி விட்ட வேலை. எப்படி? செவ்வாய் என்பது தோஷம் அல்ல. அப்புறம் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் ஜாதகத்துல வலுவா இருந்தா தான் அவனுக்கு சொத்து ஒத்து சேரும். ப்ராப்பர்ட்டி சேரணும்னா செவ்வாய் வலுவா இருக்கணும். அங்காரகன் ப்ராப்பர்ட்டி காரியம் இல்ல. அன்னடான்னா இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம் லானான்னு ஓட்டிருப்பேன், அதான் லக்னம். அதுல இருந்து எண்ணி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அது கலத்திர ஸ்தானம், அதுதான் கல்யாணத்துக்கு உகந்த இடம். அதுல செவ்வாய் இருந்துச்சுன்னா வேற ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. என்ன பண்ணணும்? அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுல தோசையும் இல்லை, இட்லியும் இல்லை. இதுல இருந்து பார்க்க போனா நீங்க என்ன ஜாதகம் பாக்குற மாதிரியே தெரியுது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதைத்தான் பார்க்க போறேன், வேற வழி இல்லை. இப்பவே ஒத்திக்க ட்ரைனிங் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தவறு கிடையாது. அதனால எந்த தோஷமும் இன்னொன்னு சொல்லுவேன், மூல நட்சத்திரம் இருந்தா மாமனாருக்கு ஆகாதுன்னா அதெல்லாம் பொய். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அதுலயே ஆண் மூலம் அரசு தப்பி. அது ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அது பெண் மூலம் அல்ல, பின் மூலம். அதாவது 4ஆம் பாதம் 5ஆம் பாதம் சொல்லுவேன். அடுத்து 1 2 தவிர 3 4 அதுதான். அதை சொல்ற தெரியாம சொல்லி பல விதத்துல மூட நம்பிக்கை வளர்த்துட்டாங்க. நம்ம ஆளு அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறார். அப்படி எல்லாம் கிடையாது. எந்த ஜாதகம் மோசமானது அல்ல. இன்னொரு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா. தாத்தே செத்து போவேன். அதுக்கு இந்த குழந்தை என்ன பண்ணும்? சொல்லுவாங்க, இவன் தான் தாத்தனை முழுங்கிட்டான். கர்ப்பகிரகம். ஏடா அது அவ்வளவு வாயா இருக்காங்க. அதில் இவனுக்கு 2 வயசு ஆகும்போது தாத்தா சாகணும்னு சாதகத்தில் இருக்குமே. அது வல்ல காரணம். அவன் ஜாதகத்தை பார்க்கணும். அவனுக்கு 68 வயசுல தான் ஜாவுன்னு ஓட்டிருப்பான். அப்போ இவனுக்கு 2 வயசு ஆகும். இது 2 ஒண்ணுதான் முண்டை. இவன் பிறந்தாலும் பிறக்காட்டி அவன் ஜாவன். அதுக்காக பிறந்த உள்ளே குறை சொல்லக்கூடாது. முதல்ல இதெல்லாம் பைத்தியக்காரத்தனை மூட நம்பிக்கைகளை கைவிட்டுட்டு எல்லாம் ஒண்ணுதான், இறைவன் மேல பழிய போட்டு அவன் தாண்டா எல்லாத்துக்கும் காரணம்னு பாரத்தை போடுங்க, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்திலே பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமனிகள், தென்னக மேடைகளும் வெற்றி முரசு கொட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பிசை நாயகன், உங்கள் அபிமான செல்வன், சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கே
வேலன் வேடன் விருத்தர கடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலன் முனிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி. சென்னை சார்ந்த எம்பி லட்சுமி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக கடிக்க காத்திருக்கின்றார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனம் முடித்தே தீர வேண்டும். என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு பிடிவாதமா கச்சை கட்டி கொண்டு அவர் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேச உரையாட காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பமட்டை சார்ந்த பி பெருமாள் ராஜ் அவர்கள் இங்கே நாடகம் கடிக்க காத்திருக்கின்றார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள். இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி சார்ந்த டி அழகேசன் அவர்கள் ஆறுமணியும் அன்பின் பாடல். அருமை அருமை அருமை. நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. நன்றி நன்றி. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாம் நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. நாடகம் பார்க்க தானே வந்திருக்காங்க. கராட்டம் நாடகம் பார்க்கணும்னா எப்படியா இருக்கிறது? எப்படி ஒரு கலகலப்பு, ஒரு ஆள் வரும், ஒரு கைதட்டு. இனிமேல் தட்டுவாங்க. முதல்ல நம்ம ஆளுகளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆரம்பிச்சு விட்டோம்னா அப்புறம் அது வாட்டுக்கு தட்டிட்டு இருப்பாங்க. அது சேர்த்தா என்ன மறந்து உட்கார்ந்துறது. ஓ தட்டணுமோ அப்படி தட்டுவோமா வேண்டாமா? இன்னொரு காரணம் அவங்க யோசிக்கிறது நியாயம் தான். என்ன எப்படி? நீங்க சம்பளம் வாங்கிக்கிறாங்க, பாடுறாங்க, வாசிக்கிறாங்க, சரி சரி. நம்ம நாடகம் பார்க்க வந்தோமா கைதட்ட வந்தோமா? உங்களுக்கு கைதட்ட வந்தோம். நமக்கு என்ன ஒரு பாட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க கைதட்ட. கூட்டத்துக்கெல்லாம் கூட்டு போனா ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி கொடுக்குறாங்கல்ல. ஆமா ஆமா காசு கொடுப்பாங்க. அங்க போய் கைதட்டினா கூட நியாயம். சும்மா உட்கார தட்ட சொன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு. அவங்களுக்காக தோணுனா தட்டுவாங்க. அதோட விட்டுறேன். மிக சிறப்பான ஒரு பாடல். நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 10 லட்ச ரூபாய் இருந்தாலும் வண்டி சாவி போட்டா தான் வண்டி ஓடும். கரெக்ட். அது நியாயம். 10 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினாலும் சாவியை போட்டா தான் ஸ்டார்ட் ஆகுமே தவிர பக்கத்துல நின்றுக்கிட்டு நான் 50 லட்சம் போட்டு வாங்கியிருக்கேன் ஸ்டார்ட் ஆயிரேன் கெஞ்சினாலும் ஆகாது. சாவி ஓடணும். இப்பதான் சாவி போட்டிருக்கேன். அது வாட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி ஓட அவங்க வாட்டுக்கு கை இல்லாம தட்டுவாங்க. பாரு கை அடிப்பா. அடுத்து பாரு என் தம்பி வாட்சி முடிச்சுன்னு என்ன நொறுக்குறாங்கன்னு மட்டும் வெடிக்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பாடல் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திர கண்டேன்ங்கிற பாடலை மிக அழகாக தன்னுடைய ஹார்மோனியத்திலே வாயில பாடின மாதிரி பாட்டு அற்புதமா வாட்சி காச்சாரு மாப்பிள்ளை. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவருடைய 13 வயதிலிருந்து அவருடைய கைப்பழக்கம் தான் இந்த. அப்படி சொல்லுங்க. பயிற்சி என்ன கைப்பழக்கங்கிறியா? நீங்க வேற எதுவும் நினைக்கிறீங்க. சாரி, நான் அந்த மாதிரி இல்லை. அது தமிழ்ல பல அர்த்தம் இருக்கு. அதுக்கு கை பழக்கம் என்றால் கை பயிற்சி என்ற அர்த்தம். நீங்க வேற பயிற்சி பண்ணாதீங்க. நீங்க சொல்றது அதாவது அனுபவத்துல சொல்றீங்க. இவங்க வேற அனுபவமா எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஒரு அனுபவம் தான், தப்பு இல்லை. அதனால இல்ல, அதை யாரும் செய்யாத மனித இந்த உலகத்துல இல்ல. ஆக அந்த பாடலுக்கு உயிரூட்டம் கொடுத்தது யாரானா அன்பு தம்பி மோகன்தாஸ் தான்.
அந்த பாட்டுக்கு அந்த கும் கொடுத்தா பாருங்க, கும் 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 கும். அப்படி கொடுத்ததுக்கு காரணம்னா நம்ம ஒலிபெருக்கி பழனியப்பா தான். அவங்க கொடுத்துற ஒரு அமைப்பு தான் கும்பிட்டு. அன்பு தம்பி, நாடக உலகத்திலேயே முழுமையாக இசை கல்லூரியில் படித்த ஒரு மாணவன். இன்னைக்கு அவர் மாணவன் சொல்ல முடியாது, ஏங்க ப்ரமோஷன் ஆகி போயிட்டார். எப்படி? நிறைய மாணவர்களை அவர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கார். வாத்தியார் ஆசிரியர் பெருந்தகை மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி ஆவடியார் கோவிலை சார்ந்த மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கம் டோலக்கன் தபேலா தொப்பி. நல்ல மோகன் நல்ல கருத்து. ஏன் முகம் கருக்குழந்தை வெயில் வெளுத்து எடுத்து விட்டான்டா. சொன்ன கைதட்ட சொல்லி மறந்துட்டீங்களா? நொறுக்கி எடுத்துருவாங்க. சாவி போடணும் போல இருக்கட்டும், பரவாயில்ல. பின்னாடியும் முன்னாடியும் போடணும். மிக அற்புதமான ஒரு வாத்தியம். அந்த வாத்தியத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, சொல்லு சுத்தம் வேணும் வாசிக்கிறதுல. தாங்கடத்துக்கு 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 தத்தம் தட்டிக்கிட்டத்தம் தட்டிக்கிட்டத்தம் திங்கிண்ணத்தம் தொங்குறதத்தா தர முடியாது. அவர் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுவாரு? பரவாயில்ல, அந்த மாதிரி சொல்லு சுத்தமா கேட்கணும். அப்படி கேட்டா தான் அது வாத்தியம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு விதையும் அந்த மண்ணை பொறுத்து தான் விளையும்டாம. ஆமா இல்லையா? நல்ல மண்ணிலே ஒரு விதையை விதைத்தால் அது நல்லா விளையும். அது மாதிரி அவன் பிறந்த மண் அந்த மாதிரி. ஆவடியார் கோவில். அப்படி என்ன மண்ணு? புதுக்கோட்டை மாவட்டம். இது திருச்சி மாவட்டமா? ஆமா, இது திருச்சி மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையா? நம்ம மாவட்டத்துக்காரர் தான். நம்ம மாவட்டத்தில் என்ன விஷயம்னா, புதுக்கோட்டை ஆவடியார் கோவில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிவனுடைய ஸ்தலம். அந்த சிவன் ஸ்தலம் வரலாற்று புகழ் மிக்கது. என்ன காரணம்னா, ஆத்மநாத சுவாமி அங்கே சிவபெருமான். இந்த கோயிலில் என்ன விசேஷம்? இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னா, கோயில் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். இந்த கட்டினால் யாரான்னா மதுரை மாவட்டத்திலிருந்து வந்தார் அவர். ஓஹோ. யாரான்னா மதுரை கருகாமையிலே ஒத்தக்கடைங்கிற ஊர். அந்த ஒத்தக்கடையிலேருந்து உள்ளே போனோம்னா திருவாதூர்னு ஒரு ஊர். அங்கே பிறந்தவர் தான் மாணிக்க வாசகர். அதாவது நால்வர்கள் சமய குறவர் நால்வரில் மாணிக்க வாசகரும் ஒருத்தர். அவர் என்னவா இருந்தார் முதல்லன்னா, மதுரையில் பாண்டிய மன்னன்கிட்ட அமைச்சராக வேலை பார்த்தார். அப்போ பாண்டிய மன்னன் சொல்கிறாரு, அரண்மனைக்கு குதிரைகள் வாங்கிட்டு வரணும்ப்பா அப்படின்னு கொஞ்சம் பொன்பொருட்கள் கொடுத்து குதிரை வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ குதிரை சந்தை எங்கே கூடும்னா தொண்டியில். அப்போ அந்த வழியாக வந்தவர் அந்த இடத்துல ஒரு குருந்த மரத்துக்கு அடியில் அந்த ஒரு சிவனடியார் சிவனுடைய பெருமைகளை பேசும்பொழுது அதனுடைய அப்படியே அது மனம் லைக் ஆகி அதிலே ஒன்றி போயிட்டார், பிரியமாயிட்டார். பார்த்தாரு, இன்னி என்னத்தை நம்ம போய் குதிரை வாங்கிட்டு போய் மண்ணட்டை கொடுத்து பேருவாங்க. அதான் சிவனை தவிர இந்த உலகத்தில் எவன்டா இருக்கான்? அதானே கொண்டு வந்த காசுக்கு கட்டுறா கோயில் இங்கனே குதிரை அப்படின்னு அங்கேயே கோயிலை கட்டினார். கொண்டு போன பணத்திற்கு. அதுதான் ஆவடியார் கோவில். அந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, கோவில் சிவனுடைய கோவில். ஆனா கோயிலுக்குள்ள சிவலிங்கமே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது, சரி பலிபீடம் இல்ல. அப்புறம் ஆனா சிவன் கோயில்.
இதுல நிறைய நாரதர் வள்ளி தர்க்கம் பண்ணுவாங்க மேடையில பாத்திருக்கீங்களா? ஆமாங்க. சிவலிங்கம் இல்லாத சிவன் கோயில் எங்க இருக்கிறது தெரியுமா? பள்ளிப்பீடம் இல்லாத கோயில் எங்க இருக்கு தெரியுமா? என்ன பேர்? நந்தி இல்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரணம் எல்லாம் ஒரு கன்றாவியும் இல்லை. என்னங்க? பட்ஜெட் ப்ராப்ளம். பட்ஜெட் ப்ராப்ளம்னா கொண்டு போன காசு அவ்வளோதான், அதுக்கு கட்டிவிட்டாப்புல கோயில. சரி. அதுக்குள்ள அந்த கையை பாண்டிய மண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். ஆளை கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன பண்ண முடியும்? பாதி வேலையில் நின்று தானே போவேன். ஆமா. அதுக்கு இவங்க படுத்துற பாடு பார்த்தா பெரும்பாடா கிடக்கேன். ஆனால் பாதியில வேலை நின்று போனாலும் சிவபெருமான் பார்த்தாரு, வாசகா நீ கவலைப்படாத, நீ விட்டு சென்ற பணியை இங்கு லிங்கமே இல்லாவிட்டாலும் ஆத்மநாதனாக நானே அங்கிருந்து வருகின்ற மக்களுக்கு அருள் புரிகிறேன். அதனாலதான் ஆத்மநாத சுவாமி அங்க இருக்கார். என்னை நினைச்சு கட்டினதால லிங்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல, கொடிமரம் இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆத்மம் அப்படின்னா என்னடா உள்ள உசுறு. அதுதான். ஏன்னா இது போல மதுரையில ஒரு ஸ்தலம் இருக்கு, சிவனே சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ண ஒரு கோயில் இருக்கு. சிவனே சிவலிங்கம், அவரே அவர் லிங்கத்தை வச்சு பூஜை பண்ண கோயில். அதுதான் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். இன்மையிலும் நன்மை தருவார். ஆமா, அதுக்கு ஒரு கதை நிறைய இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்பேற்பட்ட ஸ்தலத்திலிருந்து வந்தவன் தான் என் தம்பி மோகன்தாஸ் அவர்கள். ஆனா ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்குள்ள போயிருக்க மாட்டேன். அண்ணே, படிக்கிற காலத்துல அங்க உட்கார்ந்து தான் படிக்கிறது. ஆமா, அப்பதானே பொங்கச்சோறு கொடுப்பாங்க. ஆமா, அதுவும் கிடையாது. அதுவும் ரெண்டும் தான் தின்னு விட்டு குண்டியில் உடச்சு விட்டு அப்படியே திறதா. அதோ அந்த ஞானம் தான் இன்னைக்கு ஆண்டவனுக்கு கஞ்சி ஊத்துறான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது மோகன்தாஸ் என்னடான்னா, எந்த தொழில் பண்ணுறவங்களும் பெரும்பகுதி தன்னுடைய பிள்ளையை அந்த தொழிலுக்கு விட மாட்டாங்க. வாத்தியார் வேலை பார்க்குறவர் கூட அரசாங்க உத்தியோகமாக அவர் சொல்லுவார், பாடா வாத்தியார் பிள்ளை முட்டாள், நீ போய் படித்து வாத்தியார் வேலை பார்த்து அதெல்லாம் ஒரு மாதிரி வேணாம், வேறு வேலைக்கு போம்பார். போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கார், கவர்மெண்ட் உத்தியோகம். அவர் சொல்லுவார், ஐயா போலீஸ் வேலை என்னோட போது என் பிள்ளைக்கு வேணாம்ப்பா, எங்கள் ஆத்தா அப்பவே சொல்லிச்சு போக்கத்தை போய் பார்க்குற வேலை போலீஸ் வேலைன்னு. இது அவங்க அம்மா அப்போ சொல்லியிருக்கோம், அதனால என் பிள்ளைக்கு அது வேண்டாம். இப்படி தான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் அந்த வேலையை சொல்கிறவங்க. ஆனால் நாடகக்காரனும் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், என்னோட இந்த தொழில் போகட்டும் என் பிள்ளைகளுக்கு இது வேண்டாம் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அது இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த கலைத்துறைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு தம்பியுடைய பையன், அவன் பேர் என் பேருக்காரன் தான், அவன் பேர் அறிகிறேன். இன்னைக்கு சென்னையிலே ஏஆர் ரஹ்மான் அவருடைய காலேஜில் மியூசிக் டீச்சராக படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான், தனியாக மியூசிக் பண்ணுறான். இன்னும் கொஞ்ச காலத்திலே தனியாக இசையமைச்சு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய எதிர்காலம் கிட்டத்தில் நெருங்கிருச்சு. ஆண்டவன் நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கான். அவன் சின்ன மகன் மிருதங்க வாசிப்பான், அவன் பொண்ணும் நல்லா பாடும். எல்லாருமே அந்த ஞானம் உள்ளவர்கள், கலை குடும்பம். அவன் எதுக்காக அந்த வேலையை செஞ்சான்னா கலையை வளர்க்கணுங்கிறதுக்காக மட்டுமல்ல. நாடகம் பேசிட்டா மொத்த பார்ட்டியும் வெளியில போட்டோம்னா காசு ஆகும், நம்ம குடும்பத்தோட போயிட்டோம்னாக்கா என்ன தொகையை முழுக்க நம்மளே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம்ங்கிற ஒரு ஐடியால தான். கைகாட்டி சங்கர் குறிப்பாது அப்படி அல்ல. இந்த இசைத்துறையிலையும் அவன் நினைச்ச விஷயம் என்னடான்னா, நம்ம ரூட்டுக்குள்ள வேண்டாம், இந்த நாடகத்துறைக்கு வேணாம், இதை காட்டிலும் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா அங்க கொண்டாடல. கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு இசை அமைப்பாளராக மக்களுக்கெல்லாம் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இந்த நாடக தினத்தன்று அவனுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசைகளையும் சங்கரனும் ஆசையும் அவனுக்கு கிடைக்கட்டும் அன்போடு வாழ்த்தி ரொம்ப நன்றிங்க. அதற்கு அடுத்தபடியாக இங்கே ஆளுநர் செய்து கொண்டிருக்கின்றார் பலவாத்திய சக்கரவர்த்தி அருமையனார் செல்லியம்பட்டி சார்ந்த ஸ்ரீ முத்துராஜனார் அவர்கள். ஆள் ராவ் dim 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 dim. அப்படி
சூப்பரியா விடாக்கொண்டா தானே இருக்கியே சும்மா இல்ல அவங்க சாமான கலவன் தான் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கியே. அது சரி. அதுலயும் எனக்கு முத்துராஜனை வாய்ச்சதுலயே ரொம்ப பிடிச்சது இந்த கடைசியா கீழே வச்சு அடிச்சார்ல, ஆமா அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வாத்தியத்துக்கு பேர் என்னன்னு? கை 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 வாத்தியம். அது இல்ல, அந்த வாத்தியத்துக்கு பேர் என்னன்னு? இது டேப்பு. அது இங்கிலீஷ்ல டேப்பு. ஆமா. தமிழ்ல தப்பு. தப்பு இல்ல, சரிதான். தப்பு தான். என்ன வாய்ச்சது தப்புங்கறியா? இல்ல வாய்ச்சது பேர் வச்சது தப்பு. அதுக்கு தப்புன்னு பேர் வச்சது மகாபெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏங்க தமிழ் முறைப்படி அதுக்கு பேர் தப்பல்ல, அதன் பெயர் பறை பேர். இலக்கிய வார்த்தை அதுக்கு பேர் பறை தான். எதற்காக அதுக்கு பறை என்று சொன்னால், மன்னர்கள் காலத்திலே ஒரு விஷயத்தை மக்களுக்கு வெளியே தெரியப்படுத்துவதற்காக பறை அறிவித்தல் என்று சொன்னார். அது பறை சாற்றுதல் சொன்னார். அதுல ஏன் அதுக்கு தப்புன்னு பேர் வச்சது தப்புன்னா, உலகத்துல உண்மையை பேசுறது இதுதான் தப்பு. எப்படி உண்மையை பேசுறது தப்புங்கறியா? அதுலடா உண்மையை சொல்லக்கூடியது இந்த வாத்தியம். எப்படி அதுக்கு தப்புன்னு சொன்னேன்னா, இது பெரும்பகுதி அந்த இறப்பு நிகழ்ச்சிகளிலே பார்க்கலாம். அப்ப பணத்தை நடுவில் வச்சு சுத்தி நின்று ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. ஆமா ஆமா. அந்த தப்பு அடிக்கிறவங்க வாயில பேச மாட்டாங்க, தப்புலயே பேசிக்கிறாங்க. ஓ வாத்தியத்திலே. அது வெளியில தெரியாது யாருக்கும். எப்படி? அந்த முதல்ல தப்பு அடிக்கிறாள் எப்படி அடிப்பான் தெரியுமா? ஸ்டார்ட் பண்றது எப்படி? அப்படி டெட் பாடி நடுவில் இருக்கும். நான் சொல்ற மாதிரி வாசிக்கணும். சொல்லுங்க. ஜனக் ஜனக்னா ஜனக் ஜனக்னா இங்க ஸ்டாப். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஜனக் ஜனக்னா அப்படின்னா நேத்திருந்தவன் செத்து போனா, நேத்திருந்தவன் செத்து போனா சொல்றேன். நேத்து இருந்துச்சு முண்டே இப்ப செத்து போச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்றேன். இவனுக்கு எதுக்கு ஒரு தப்பு அடிப்பான். ஆமா. அவன் தான் இவன்கிட்ட கேள்வி கேட்பான். என்னது? வாயில கேட்க மாட்டான். எப்படி? தப்புலே கேட்பான். ஓ வாத்தியத்திலே. ஜம் நக்கடி ஜனக்குனா ஜம் நக்கடி ஜனக்குனா அங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? ஜம் நக்கடி ஜனக்குனா அப்படின்னா எங்கிருந்து வந்தவன் இவன், எங்கிருந்து வந்தவன் இவன், எங்கிருந்து வந்தவன் அப்படின்னு அவன் கேட்கிறான். இவன் ரெண்டு பேருக்கும் பதில் சொல்றவன் யாரு தெரியுமா? யாரு? கிடுகிட்டி. கிடுகிட்டினா இங்க ரவுண்டா தொங்கும். ஓஹோ. ரெண்டு வாரு இப்படி பிடிச்சிருப்பாங்க. அதுல கொடுப்பாங்க பாரு. கிடு கிட்டி கிடி கிடி கிட்டா கிடு கிட்டி கிடி கிடி கிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் எங்கிருந்து வந்தவன் கேட்டான்ல, சரி, அதுக்கு பதில் இவன் சொல்றான், இங்கிருந்து வந்தவன். இங்கிருந்து வந்தவன். நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இங்கிருந்து வந்தவனா எல்லா மனிதனும் ஒரு தாயுடைய அடிவயத்திலிருந்து தான் வந்தவன். கிடுகிட்டி அழகா எடுத்து சொல்றான். இந்த தப்புங்கிற வாத்தியத்துக்குள்ள எவ்வளவு தத்துவங்கள் அடங்கி இருக்கு பாத்தீங்களா? சொல்லலாமா? இல்ல சாதாரண வாத்தியம், அது எவ்வளவு அர்த்தங்கள் பாத்தீங்களா? விஷயங்கள் நிறைய ஒளிஞ்சு கிடக்கு, நம்ம தான் உள்ள போய் கூர்ந்து பார்க்கணும். அந்த வாத்திய விஷயத்தை அன்பு அண்ணார் அந்த பாராட்டுகள். இந்த விஷயத்த இவ்வளவு தெளிவா சொன்ன நீங்க தாங்க. தேடல் எவ்வளவு தேடல்.
இந்த பெருமையும் இந்த கைதட்டுகளும் எனக்கல்ல. ஏன்னா ஒரு விஷயத்தை யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் அது சேரும். கண்டிப்பா. இது திருவண்ணாமலையிலே ஒரு மிகப்பெரிய சித்தர் சாதாரணமா கோயில் வாசல் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தார். அந்த விஷயத்தை தான் நம்ம நாடக உலகத்துக்கு பயன்படுமேங்கிறதுக்கு எடுத்து நான் சொன்னேனே தவிர இந்த கைதட்டுகளும் பாராட்டுகளும் அந்த சித்தருக்குத்தான் போகலையும் சாரியும் நமக்கு உங்களையும் சாரும் அப்படி சொல்லாதீங்க. நம்ம விஷயத்தை சொல்லணும்ல. இறை தூதன் போல நம்ம அதல்ல இல்லைங்க, அதை வாங்கி மக்களுக்கு வாங்குறது முக்கியம் இல்ல. ஆமா, அதை சரியாவும் சொல்ல தெரியணும், கொடுக்கணும். சரியான இடத்துல கொடுத்தாதான் சில பேருக்கு சொல்லவே தெரியாது, சேரும். ஆமா. தாளம் லய கலைஞர், என் அன்பு மாமா, என் பாசத்துக்குரிய என் மாமா. எனக்கு நாடக உலகத்துல என்ன உசுறு யாருன்னா எங்க மாமன் ஜோதி மாமன் தான். எதை வச்சு சொல்றீங்க? என்னுடைய தாய் மாமா, அங்க வேற யாரும் இல்லை, என்ன கூட பிறந்தவர். எங்க அம்மா 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 அம்மா. இந்த காலத்துல அம்மா கொள்ள பேருக்கு தெரியாது. சரி, அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா இந்த எங்க அம்மா வராங்க, இந்த அம்மா வராங்கம்பா. அம்மான்னா என்னடானா மாமே, தாய் மாமே, அம்மானோட பிறந்தவன் தான் அந்த அம்மான்னு சொல்றது. ஓஹோ, தாய் மாமே அப்படி எங்க அம்மாவோட பிறந்தவர். ஆனா என்னடானா இந்த நாடக உலகத்துக்கு அவர் வரணுங்கிற தலையெழுத்து ஏன்னா என்னாலதான் வந்தார். உங்களால மருமைங்க நாடக உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான், பப்புன்னு வேஷம் போட்டான், உள்ள போய் எதுலையாவது சேராத சவகாசங்கள்ல சேர்ந்து கெட்டு போயிடுவானோ என்னமோ, அவனை பாதுகாக்கணுமேங்கிறதுக்காக நீங்க கெட்டு போறீங்களா இல்ல இருக்கிற பிள்ளைகளை கெடுத்து போறீங்களா? உன்னை இதை கேட்டாங்களடா, கேளுங்க மாமட்ட கேளுங்க. சந்தேகங்க, அதாவது சீன் மூட்டையும் தாளத்தையும் தூக்கிட்டு நாக்குட்டி மாதிரி என் பின்னாடி அலைஞ்சு, ஓஹோ, என் அன்பு மாமன், என் பாசத்துக்குரிய சகலை. ஹலோ ஹலோ, இந்தாங்க தாய் கூட பிறந்தனால தாய் மாமன், அம்மன் தாய் மாமன் அப்படின்னு சொன்னீங்க, பெருமையா இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் என்னமோ சகலை, அது ஒரு முறைக்கு சகலை ஆகுது. அது என்னங்க ஒரு முறைக்கு சகலை? அது அம்மா கூட பிறந்ததுனால அம்மா. சரி, சகலை ஒரு 2 பேரும் தண்ணியை போட்டு ஒரு இடத்துல புழங்கி விட்டாங்க. ஹலோ, 2 பேரும் தண்ணியை போட்டீங்க, ஒரு இடத்துல புழங்குனீங்க. அந்த பொண்ணு என்ன? அதுவும் போதுதான், இல்லைன்னா சமாளிக்க முடியுமா? அதுவும் 2 வயலும் முரட்டு பயல்கள்ல போனதையும் தொங்குறவங்க. அரசியலும் கீழ்பாதி மேல் பாதி நடுவில் சோதி. இன்னும் காரைக்குடி செஞ்சியிலிருந்து ஒரு ஆள் தேடி வந்துகிட்டு தானே இருக்கு. ஆனா செஞ்சியிலிருந்து ஆள் தேடி வருது, நீ செஞ்சியா இல்லையான்னு இன்னும் குழப்பமா. செய்யலன்னா எப்படிங்க செஞ்சியிலிருந்து வருவாங்க? அது இருக்கட்டும், அது மேலும் எனக்கு தெரியாது. அவன்மா காத்திருக்கின்றேன். நீ கெடுத்ததுனால உங்கள் அன்பன், உங்களை வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றும் பிற காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அரியனாகினான். பப்புனு காமிக்கு பொம்பளை வருஷம் போய் அரைக்கலதை குதிரை அம்பிட்டு நம்ம தான் அடைச்சாகணும். மேலும் என்னோடு இணைந்து இங்கே நாட்டியமாட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி நாட்டிய ஒய்யாரு. சொல்றேன் ஏன் இப்படி பறக்கிற? ஹலோ, என்ன யாரும் தூக்கிட்டா ஓடி போயிடுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. உன் தட்டில் வச்சு இட்லி உனக்கு தான், அவர் தட்டில் வச்சிருந்தா அவர் சாப்பிட்டுருப்பாரு. இப்ப தட்டு என்கிட்ட இருக்கோ? தட்டு உங்கள்கிட்ட இருக்குது. அட என்கிட்ட இருந்தா நான் மட்டுமா நீங்க போற ஆளுக்கு 2 கொடுத்துட்டு தான் நிம்மேன். அது உங்க குணம். ஆமா, அவன் அப்படி இல்லையே, பறக்குறானே. உன்னை அவசரப்பட வந்துடும். மண்ணை சார்ந்த சாந்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அப்போ அதற்கு அடுத்தபடியாக நோட்டீஸ் உபயமாக செய்திருக்கின்றார் MS டிராவல்ஸ் ஆட்டோ கார் அனைத்து வாகனங்களும் வாடகைக்கு கிடைக்கும் உரிமை MS சக்தி என்ற சுப்பிரமணி ஊராட்சி மன்ற தலைவர் பாத்திமா நகர் சரளப்பட்டி என்பதை மேலோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் பாசத்திற்கு அன்புக்குரிய அருமையன்னார் புதுகை சார்ந்த ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமையன்னார் தங்கராஜ் அன்னார் அவர்கள் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்து இந்த நாடகம் மாத்திரமல்ல வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடிகளை கொண்டு சிறப்பாக நடாத்தி கொடுப்போம் என்ற உறுதியளித்து இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் வருகவன அன்போடு வரவேற்கிறார்கள். ஊர் நாயக்கர் கே கருப்பையா நாயக்கர் குள்ளம்பட்டி, ஊர் பட்டையதாரர் ஆர் தங்கவேல் பட்டையார் சரளப்பட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் என்பது மகிழ்வு தெரிவித்து மற்றும் இந்த நாடகத்திற்கு இங்கே தெள்ள தெளிவாக ஒளிப்பதிவை செய்து கொண்டிருக்கும் அதை முடிச்சிடறேன், கடைசியாக வந்துடுறேன். நமக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் அம்பாள் யூடியூப் சேனல் அன்னார் சுரேஷ் அவர்களும் மற்றும் ஆர்பி ஹரிகரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஐயப்பன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் செவ்வன அமையும் என்பதற்காக
ஒலிபெருக்கினை மிகச்சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு. பழனியப்பா பவர் ஆடியோஸ், பாத்திமா நகர், சேதராப்பட்டி. உரிமை வி பாபு அண்ணார் அவர்கள். போடுனே நல்ல செக்ஸி பாட்டா போட்டு சேர்த்து அது ஒரு வேலை தானே. முதல்ல அது ஒரு பெரிய கலை தான். பொட்டு வச்ச அதுக்கே ஒரு பாராட்டு. ஏன்னா அதுல என்னன்னா அந்த தொழில் நுணுக்கங்கள் அவங்க கிட்ட நிறைய அந்த ஞானமும் வேணும். முதல்ல சாமி பாட்டு போட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம கம்பெனி பேரும் வெளியில வந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஊரும் பழனியப்பா பேரும் பழனியப்பா, ரெண்டு பழனியப்பா. எப்படி பழனியப்பா? ஊரும் பழனியப்பா பேரும் பழனியப்பா. ஆறுதலை வேண்டுகின்றோம், ஆறுதலை சாமியப்பா. என்ன அர்த்தம் பார், உன்னிடத்திலே ஆறுதலை வேண்டுகின்றோம், ஆறு தலை சாமியப்பா. முருகனுக்கு யோசிக்கணும். அருமையான பாட்டு. நேத்தெல்லாம் ஒரு பையன் மைக் செட்ல போட்டான், சின்ன பையன். செட் அருமையா இருந்துச்சு, ஒன்றும் குறையில. அப்புறம் என்ன பாட்டு சின்ன பையனால போட்டான், அருமையான பாட்டு. என்னால அது மறக்க முடியல. இல்லங்க அப்படி ஒரு பாட்டு. அந்த பாட்டு எதுல வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தங்கச்சங்கிலி நான் தாரேன், தம்மா துண்டு நீ தாரியான்னு கேட்டிருக்கேன். தங்கச்சங்கிலி நான் தாரேன், தம்மா துண்டு. அந்த தம்மா துண்டு என்னன்னு நானும் உட்கார்ந்து யோசிச்சு பாக்குறேன், அது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கே தெரியலையா? தம்மா துண்டுக்கு தங்கச்சங்கிலி கொடுக்கற அளவுக்கு ரொம்ப வேல்யூஷன் இருக்கும் போல. ஹலோ, இன்னைக்கு தங்க விலையே அவ்வளவு ஏறிடுச்சு. விடு நமக்கு. ஆனா தங்கத்தை விட தம்பா துண்டு வந்து அப்போ வைக்கிறது சிரமம் தான், கிடைக்கல அவருக்கு. வாசம் தான் பயலுக்கு. ஆனா அவரவர் நோக்கம் போல பாடல்கள். அண்ணன் போட்ட பாட்டு எந்த பாட்டுமே குறை சொல்ல முடியாததுக்கு முத்து முத்தான பாடல்கள் கருமையா போட்டிருக்காங்க. அதுல எனக்கு இந்த ஒலிபெருக்கையில பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆச்சரியம். என்னங்க ஆச்சரியம்? பெருமிதம், ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன மகிழ்ச்சினா, நான் பார்த்த காலத்துல மைக் செட்டுன்னு ஆரம்பத்துல நாடகத்துக்கு இம்புட்டு ஜாமான்லாம் கிடையாது. அண்ணன் பார்த்தா ஊரே காலி பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காப்ல ஜாமான் செட்டு. அப்பெல்லாம் மைக் செட்னா ரெண்டு ஆம்பளை பேர் தீப்பெட்டி ஆட்டம் இருக்கான், இப்படி முன்னாடி இருக்கான். ரெண்டு கொலா, இந்த அங்கனொரு கொலா, இந்த அங்கனொரு கொலா, அப்படிதான். ரெண்டு குண்டு பல்ப்பு 500 வாட்ஸ் ரெண்டு தொங்கு. மைக்கு மொத்தத்துக்கு 2 மைக்கு தான். என்னங்க சொல்றீங்க? மேடைக்கு ஒரு மைக்கு, பெட்டிக்கார் ஒரு மைக்கு. மிருதங்க ஆல்ரவுண்டுக்கெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது. வர கட்டை தான் அடிச்சிட்டு கிடப்பாங்க பாவம். ஆனா இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு பேருக்கு மைக்கு நோகாம தனியா பண்றோம். ஊரே பார்த்தா ராத்திரியை பகலாக்கி வச்சிருக்காப்ல. சீரியல் செட்டு விளக்குகளை பார்த்தா ராத்திரியா பகலான்னு தெரியல. இந்த அளவுக்கு அதை காட்டல. எங்க அண்ணன் பாட்டு போட்டதுதான் டெக்னிக்கு. எப்படி பேரை சொன்னேன் அவ்வளவுதான். அப்படின்னாரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு வருஷம் அப்படின்னாரு, வேலை முடிஞ்சு. எப்படி போட்டாரு எப்படி ஆஃப் பண்ணாருன்னு தெரியல. சரி, அதான் தொழில் நுணுக்கம். ஆனா அந்த காலத்துல பாட்டு போடுறதுக்கு ஒரு மிஷின் கொண்டு இருப்பாங்க, அண்ணனுக்கு தெரியும், பார்த்துருப்பாங்க. அது கிராம்போன் இருக்காடு, சாவி கொடுக்க சுத்துறது. அதுல என்ன நுணுக்கம்னா, இந்த சாப்பாடு தட்டு மாதிரி ரவுண்டா இருக்கும். சரி, அதை தூக்கி அதுல வச்சு சாவி கொடுக்கணும். சுத்தி விட்டனி வரும் பாத்துக்க. எப்படி மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா. என்னாச்சு? சாவி தீர்ந்து போகும். ஓஹோ, புள்ள ஒடியாருமே ஜெனரேட்டர் கடந்து திடுன்னு என்னன்னு சுத்துறாங்க. கரிச்சட்டில கிரிச்சட்டி அப்படி வரும். இதுல சாவி கொடுக்கறது முக்கியம் இல்ல, அப்புறம் அந்த ஊசி இருக்கும் கணக்கா எடுத்து வைக்கிறது. எப்படி அது பாயிண்டா வைக்கணும். அப்படி வைக்கல கொஞ்சம் நகண்டுச்சுன்னா பாட்டு டிஃபரெண்டா கேட்கும். எப்படி கொய்யால டிஎம் சவுந்தரராஜன் பாடினாலும் அப்படித்தான் இருக்கும், மதுரை சோமு பாடினாலும் அப்படித்தான் இருக்கும். அதை சொல்லுங்க. மேட்ரு பாடகர்ல இல்ல, வேற ஊசியில இருக்கு. அப்ப ஊசி தான் முக்கியம். ஊசி நுணுக்கம் அவங்க கிட்ட இருக்கு, தெரியும். அவங்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும். இதெல்லாம் நாகரிகத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. எப்படி இப்ப ஜெனரேஷன் மாற எவ்வளவு மாறிடுச்சு பத்தியலா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல போட்டா எடுக்கணும்னா அதுக்கு பிலிம் ரோல் வேணும். ஆமா, அதை மாட்டி அதெல்லாம் சொடக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றும் ரோல் பண்ணணும். கண்டிப்பா 36 ஸ்னாப் அடிக்கலாம். அவ்வளவுதான். அதை முடிஞ்சுன்னு கரெக்டா வெளியில அதை எடுக்கணும், பிளாக் ரூம்ல வச்சு. கொஞ்சம் வெளிச்சம் எடுத்துட்டாங்கன்னா பூரா வெள்ளையா. இப்ப அதெல்லாம் கிடையாது, கார்டு தான். வேணுங்கன்னா போட்டுக்கிறாங்க, எவ்வளவு ஏத்தனமே ஏத்துக்கிறேன் அழிச்சுக்கிறேன், அப்புறம் ஏத்திக்கலாம். இப்படி நாகரிகம் பெருத்தது போல இந்த பாட்டு போடுறதுக்கும் கிராம்பவுண்ட் கார்டை தூக்கிட்டு சிடி பிளேயர்னு ஒண்ணு வந்துச்சு. அது அப்ப அது என்னடான்னா, இந்த பெரிய சாப்பாடு தட்டை சின்ன வெஞ்சன தட்டு மாதிரி எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு டப்பா, நெக்லஸ் டப்பா மாதிரி. அது அப்படி ஒரு பட்டம் நமக்குன்னா உள்ள இருந்து ஒரு தகுடு வெளியே தள்ளும். அதை தூக்கி வச்சு இப்படி அமுக்கிட்டா உலகம் உள்ள எடுத்து உடனே பாட்டு வந்துடும். அப்புறம் அதுவும் நாகரிகத்தில் மாறிச்சு, தூக்கிட்டான். எதுக்கு இவ்வளவு பெரிய ஜாமான் தூக்கிட்டு? அப்புறம் பென் டிரைவ் சுண்டு வரல பாதியா இருக்கு, இப்படித்தான் இருக்கு.
ஐயால நான்லாம் திருப்பதி போகும்போது வீட்டில் இந்த பாட்டை போட்டு விட்டு போயிட்டேன். திருப்பதியிலேருந்து வர வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடிக்கிட்டே இருக்கு பாட்டு எப்படித்தான் அமைக்க அதில் ஏற்றுறாங்க. இது எல்லாம் என்ன காரணம்? பென் டிரைவர் நாகரிகத்துடைய வளர்ச்சி. அதனால வித்தியாசங்கள் மாறி வரும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் அம்மா அப்பாட்ட புது ட்ரெஸ் வேணும்னு கேட்கறதா இருந்தா வருடத்துல 3 நாள் கேட்கலாம். அது எத்தனை நாளுங்க? தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஊர் திருவிழா, அவ்வளவுதான். அதுக்கடையில் கேட்க முடியாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிள்ளைங்க வாரத்துக்கு 4 ட்ரெஸ் எடுக்கிறேன். அவனை ஏன்னு கேட்க முடியாது. நம்மகிட்ட கேட்டுட்டு எடுக்கிறேன். திடீர்னு வாசல்ல ஒருத்தன் வந்து பைக்கில் நிற்பான். கிங் கிங் அப்படிமா, யாருப்பா அப்படின்னு. அரியரன். நான் தான் 1500 ரூபா கொடு. எதுக்கு? அரியரன் சொன்னதுக்கா 1500 ரூபாயா? ஓ, நான் அமேசான்லேருந்து வந்திருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் எந்த காலத்தோட ஜீன்ஸ் பேண்ட்? அதானே நானே சேலை துணியை கிழிச்சு தச்சுக்கிட்டேன். என்னடான்னு பார்த்தா என் மகன் ஆர்டர் போட்டிருக்கேன். அது சரி. அப்ப அவன்கிட்ட நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியும், கேட்க முடியாது. இது இன்னைக்குள்ள காலம். ஆனா நான்லாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் ஏக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து சோக சீன் ஆரம்பிச்சிருவேன். சோக சீன்னா அழுது உருண்டு தேமி சிவாஜியை நம்ம தோத்து போனோம். தேமி தேமி அழுவேன். எப்படி? கண்ணீர் வந்தும் தொலையாது கருமா. அப்புறம் எச்சியை தொட்டு வச்சுக்கிட்டு அழுகிறதா? அப்படி எல்லாம் அழுதாத்தான் தீபாவளிக்கு 2 நாள் இருக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க. பெரிய ஜவுளி கடையை பார்த்து கிழிச்சாங்க. ஜவுளி கடைக்கு வேற சந்தைக்கு. எதுக்கு? சந்தையில கட்டல்ல போட்டு வச்சிருப்பாங்க பழைய துணி. எனக்கா அதுல போய் நம்ம அப்பையும் எடுத்து ஒவ்வொரு துணியும் நசுக்கி பார்ப்பேன். கிளியாத மாதிரி இருக்காப்பா துணி. எப்படா கிளியாம இருக்கு? அதானே தார்பாயில டவுசர் தைச்சாலும் குண்டியில கிழிச்சுட்டு தான் வருவோம் நம்ம. அதை சரி. இதுல கிளியாத துணி எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அவர் அதுல தான் உனக்கு டவுசருக்கு 1.5 மீட்டர் கிளி, சட்டைக்கு 2 மீட்டர் கிளி அப்படின்னு கிழிச்சு கொண்டு போய் டெய்லர்ட்ட அளவெடுக்க கொடுப்பான்ல. சரி. அப்பட்ட கேட்க நம்ம அப்பாப்பா ப்ளீஸ் பா பேண்ட் தைக்க சொல்வா. பேண்ட் போட்டு ஆசை. அப்போ டெய்லர் சொல்லுவேன் பேண்ட்டுன்னா கூலி 20 ரூபா, டவுசர்னா 10 ரூபா. அப்போ நம்ம அப்போ வருமானம் கம்மி. வேணாம் டவுசரே தையி. அப்பாப்பா ப்ளீஸ் பாப்பா. சரி சரி டவுசரே தையி, இறக்க மட்டும் இது வரைக்கும் வையுமே. அதுக்கு பேர் என்ன? பேண்ட்டு. இப்போ டெய்லரை ஏமாத்துறதுக்காக அல்ல, அவருடைய வறுமைக்கு தகுந்தது போலவும் புள்ள மனசும் சந்தோஷப்படணும்னு அந்த காலத்துல வறுமையில் செம்மையாய் வாழ்ந்த காலம். அவன் டெய்லர் எப்படின்னா இந்த தீபாவளிக்கு கொடுத்தா அடுத்த தீபாவளிக்கு தான் தைச்சு தருவேன். என்ன பண்றது? ஊருக்கு ஒரு தேவடியா யார்ட்டு போவான கதையா அது? ஊருக்கு ஒரு தேவடி. ஆமா, அவன்ட்டு தான் தைச்சாகணும் எல்லாரும். டெய்லி பள்ளிக்கூடம் போகும்போது அந்த கடையை பார்த்துக்கிட்டே போகணும். தைச்சிட்டாங்களா இல்லையா? தைச்சாங்களா? எவன் துணியை பார்த்தாலும் நம்ம துணி தைக்கிற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஏக்கம். அது நாகரிகத்தில் மாறுச்சு. துணியை எடுக்க வேண்டாம், கிழிக்க வேண்டாம், ரெடிமேட் ட்ரெஸ் போட கடைக்கு போட. பேண்ட்டு ஹிப் சைஸ் என்ன 32, சட்டை 48 வாங்கிக்க போ. ஆனால் கரெக்டாக சொல்லி வாங்கிட்டு போ. வீட்டுக்கு போயிட்டு கொண்டு வந்தேன்னா எடுக்க மாட்டேன். நீ போய் மஞ்சளை தடவை, மைய தடவை, சந்தன தடவை வேலை. இப்போ அதுவும் மாறி போச்சு. சைஸே சொல்ல வேண்டாம். வேற கடைக்கு போக பேண்ட் வேணும், சைஸ் தெரியாது. வாயா 10 பேண்ட்டை கையில் கொடுப்பேன். மேலே ஒரு ரூம் இருக்கு, போய் போட்டுப்பார். எது சேருதோ எடுத்துக்க, சேராத திரும்ப கொடுத்துரும். நம்ம ஒன்னொன்னா போடலாம் கலட்டலாம். நம்ம எதெல்லாம் கலட்டி திருப்பி கொடுத்தோமோ அதை பூரா 2 உதறி கவருக்குள்ள வச்சு புது ட்ரெஸ்ன்னு அடுத்தவனுக்கு வித்துருவேன். அதை குளிச்சவனும் போடுவேன், குண்டி கழுவனும் போடுவேன், குண்டி கழுவாதனும் போடுவேன், ஜரங்க பிடிச்சவனும் போடுவேன். அதை இன்னொருத்தர் வாங்கி கொண்டு சாமிட்டு வச்சுக்க முடியும். இதே மாதிரி ட்ரெஸ் வருஷம் வேணும் சாமி. எது மாதிரி? எவ்வளவு முட்டாத்தனம் பத்தியா? நகை கடைக்கு போ, சங்கிலி 10 பவுன்னாலும் கழுத்துல போட்டு பார்க்கலாம். வேண்டாம்னா கழட்டிடலாம். மோதிரமா இதுல மாட்டு எதுல சேர்ந்தா எடுத்துக்க, சேரலைன்னா கொடுத்துருவோம். செருப்பு கடை காலில் போடலாம், வேண்டாம்னா கழட்டி டொப் தட்டி ஆணியில் மாட்டிடுவேன். அப்பதான் நான் நினைச்சேன் எல்லாரும் இனிமேல் இந்த உலகத்துல எல்லாமே போட்டு பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரம் எங்க அப்பா என்னைய பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறேன். கல்யாணத்துக்கு வந்துருச்சு, காலம் ஓடிடுச்சு. பார்த்தா அந்த வீட்டில் 5 பொம்பளை பிள்ளை வரிசையா எனக்கு 2 வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்கேன். அவங்க அப்பேன் 13, 15, 17, 19, 21 வருஷம் நிற்கிது. இது 5ஐயும் பார்த்த உடனே எனக்கு பொம்பளை பிள்ளையா தெரியல, வேற 5 பேண்ட் மாதிரியே தெரியுது. என்னங்க சொல்றீங்க? பொண்ணோட அப்பாட்ட கேட்டேன், மேல தனியா ரூம் இருக்குங்களான்னு. இந்த ஜவுளி கடையில மாதிரியே. அந்த ஆளுக்கு நான் எதுக்கு கேட்டோம்னு தெரியல. சரி இருக்கு மாப்பிள்ள, ஏசி போட்டு இருக்கு அப்படின்னாரு. அப்போ இந்த 5 பிள்ளையும் மேலே அனுப்புங்க மாமா, போட்டு பார்த்துட்டு எது சேருதோ அதை எடுத்துக்கிறேன், சேராத கீழே அனுப்பிச்சிட்றேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், அவங்க ஆத்தாலே அனுப்புறேன் போட்டு பார்க்குறியான்னு. தங்கமான மனசு சொல்லிட்டு விட்டேன். ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு. நான் கேட்டது தப்பா பெரியவர்களே? 6 மாசமோ 1 வருஷமோ போட்டுட்டு கிழிக்கிற டவுசரையும் சட்டையும் போட்டு பார்த்து எடுக்கும் பொழுது காலம் முழுக்க குடித்தனம் பண்ற பொண்டாட்டியை போட்டு பார்த்து எடுத்தா தப்பானே. அதுக்கு அந்த ஆள் சொன்னா, என்ன தப்பு இல்ல மாப்பிள்ள,
நீ வாரதுக்கு முன்னாடி 10 பேர் இது மாதிரி வந்து போட்டு பார்த்துட்டு கலட்டி வச்சிருந்தாங்கன்னா அது உனக்கு சம்மதமானா அப்பதான் சுருக்குன்னு குத்துச்சு. எவ்வளவு நாகரிகம் பெருத்தாலும் நம் கலாச்சாரத்திலிருந்து மாறக்கூடாது. 50,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போடலாம், வாசல்ல தான் கலட்டலாம். 50 பைசாக்கு குங்குமம் கரண்ட் காலியாகி நம்மளை வேலையை பார்க்க தெரிஞ்சு 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் அது காரணம் நான் சொன்னேன். 50,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போடணும், வாசல்ல தான் கலட்டணும். 50 பைசாக்கு குங்குமம் வாங்கினாலும் நெத்தியில் வைக்கலாம், மிச்சத்தை கொண்டு சாமிகிட்ட வைக்கலாம்னே. அதுதான் நம்ம கலாச்சாரம். என் அன்பு தம்பி கேட்குறாப்புல, கரண்ட் வாங்குறதுனா எப்படின்னு தொட்டு பார்த்து வாங்கலாமான்னு கேட்குறாப்புல. கஷ்டம்தான். அதுக்கு தான் பல்ப் இருக்குல்ல, மாட்டி பார்த்து எரியுதான்னு பார்த்து வாங்கிக்கிற வேண்டியதான். அதை நீ தொட்டு பார்த்து வாங்கினேன்னா தொட்டுட்டு 4 பேர் கூட்டிகிட்டு வந்து நம்மளை தூக்கிட்டு தான் போகணுமே தவிர அதுக்கிட்ட நம்ம போகக்கூடாது. சம்சாரமும் மின்சாரமும் ஒன்று. ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். மீண்டும் இடத்துக்காச்சும் உங்களை சந்திக்க ஒரு பெரிய விடுவகை. நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டு எங்கு சொல்ல நன்றி வழியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டு எங்கு சொல்ல நன்றி வழியணும்.